முதல்ல ஒரு 2-3 விஷயம் வந்து சொல்லணும். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையாவே வந்து ஒரு சில நாட்களா வந்து வீடியோ வந்து நான் தொடர்ச்சியா போடவும் இல்லை. அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு எப்ப வருத்தம் வந்தோ அன்னில இருந்து வந்து என்னுடைய வீடியோல வந்து ஒரு கலகலப்பும் இல்லாம என்னுடைய வீடியோக்களுக்கு போய் நான் பாக்க வந்து எனக்கு தெரியுது. என்னோட அந்த வீட்டை முண்டைக்கு ஒரு ஆள் வந்தான். அப்பமா பாக்குறது. அப்பமா எத்தனை வயசு? 75 வயசு. அப்பமா அண்டைக்கு ஒரு ஆள் ஏமாத்த வந்திருக்கான். கதையை சொல்லுங்க. அப்பமா என்ன கதையாண்டு சொல்லுங்க. நீங்க அப்ப இத பாக்குற நீங்க அவதானமா இருங்க. சொல்லுங்க. சும்மா சிவர் அடிச்சு அடிச்சேன். உண்மையா சேசம் அடிச்சது. ஐயோ உண்மையா சேசம் தான் அடிச்சது. உண்மையா நம்ம ஒரு தடவை நம்ப மாட்டீங்கன்னா இப்படி பலகாரம் வருதுன்னு பாருங்க. சூப்பரா வருது. இன்றைக்கு சொல்றா ஐயோ இன்றைக்கு அங்கட வீட்டை நிக்க மாட்டேன்னா தான் இங்க வந்து படுக்க போறான். இவ்வளவு காலம் கேட்டு வராதவா இன்றைக்கு அந்த கல்ல நாரு யாரோ ஒருத்தன் வந்து வெரைட்டி விட காதை தாண்டு. வெல்கம் டு எஸ்எஸ் பிளாக். இன்னைக்கு எங்க சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா அதுக்கு முதல்ல ஒரு 2-3 விஷயம் வந்து சொல்லணும். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையாவே வந்து ஒரு சில நாட்களா வந்து வீடியோ வந்து நான் தொடர்ச்சியா போடவும் இல்லை. அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு எப்ப வருத்தம் வந்தோ அன்னில இருந்து வந்து என்னுடைய வீடியோல வந்து ஒரு கலகலப்பும் இல்லாம என்னுடைய வீடியோக்களுக்கு போய் நான் பாக்க வந்து எனக்கு தெரியுது. என்னோட வித்தியாசம் தெரியுது. என்னன்னு சொன்னா முதல் மாதிரி இல்லாம கலகலப்பு இல்லாம ஒரு சோகமாவே இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன கேட்டுருக்காங்க என்னத்துக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கே தெரியல. வருத்தம் வந்ததாலையும் இருக்கலாம். நான் வந்து சோர்ந்து போயிட்டேன். ஆனா வந்து மீண்டும் வந்து உங்களோட சஜி வந்து கம்பேக் கொடுத்துருக்கான்னு சொல்லணும். நல்ல கலகலப்பா வந்து இந்த வீடியோ வந்து தொடர போறேன். உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கொஞ்ச நாள் எனக்கு வந்து வீடியோ எடுக்க விருப்பம் இல்லை, வீடியோ போட விருப்பம் இல்லை. அப்படி ஒரு இதுல இருந்த நான் மைண்ட் செட்ல என்னத்துக்காக என்று தெரியல. ஆனா திருப்பி வந்து இன்றைக்கு வந்திருக்கேன் உங்களுக்காக. ஒவ்வொரு நாள் நான் வீடியோ போடணும். அதோட வந்து என்னுடைய கலகலப்பா வந்து நான் வந்து எப்பயுமே வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து கலகலப்பா வந்து பைத்தன்மையாலும் செய்ய போறோம். ஓகே, அதுக்கு முதல் சொல்லணும் என்னத்துக்காக இதை செய்யறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து சுவிட்சர்லாந்துல இருக்கிற அக்கா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தவா. அவங்க வந்து ஸ்ரீலங்கால நிக்கிறாங்களாம். வந்து அவங்களோட பிள்ளைக்கு வந்து பர்த்டே செய்யறாங்களாம் கொழும்புல. அப்ப வந்து எனக்கு வந்து ஆர்டர் வந்து தந்தவா. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 100 பைத்தம்பணியாரம், 2 கிலோ முறுக்கு, 200 பருத்திர வடை வந்து ஆர்டர் தந்திருக்கிறாங்க. கட்டாயம் நாங்க வந்து இதை செஞ்சு கொடுப்போம். அவங்க வந்து பர்த்டேக்காக கேட்டுருக்காங்க. பாத்தீங்கன்னு சொன்னா முதலா நாங்க வந்து இதை செய்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சுவிஸ்ல இருக்கிற எங்களோட சுதன்னா சம்மியக்காக்களுக்காக செஞ்சாங்க. அவங்களுடைய ராசி உண்மையா வந்து என்னன்னு சொல்லணும், அவங்கதான் முதல்ல எங்களுக்கு ஆரம்பிச்சு வச்சது. நிறைய தரம் நாங்க இதை வந்து செய்துட்டோம். உண்மையா ஒரு நல்ல ஒரு வேலை. என்னன்னு சொன்னா இது வந்து எங்களுக்கு ஒரு வேலையாகவும் போகும். பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு சித்தி வந்திருக்கா ஒட்டகச்சில இருந்து, இங்க வந்து அப்பமா வந்திருக்காங்க மல்லாவில இருந்து. எல்லாருமா சேர்ந்து கலகலப்பா வந்து இன்றைய பலகாரம் செய்யப்படும். அதாவது வந்து இன்னொரு ஆள் வந்திருக்காக எங்களோட வீட்டுல இருந்து. இவாதான் அவ கொஞ்சம் டென்ஷன்ல நிக்கிறான் இன்னைக்கு. என்னம்மா ஏன் சொல்லுங்க நீங்க. ஏன் ஏன் பாத்தீங்கன்னு சொன்னா அது அவங்களோட அப்பா கொஞ்சம் பேசி போட்டு அப்படியேன்னு சொல்லி அவ முகத்தை அப்படி வச்சிருக்கா. என்ன அஸ்மி என்ன ஒரு சத்தத்தை காணல. எனக்கு பக்கத்துல தான் கலகலன்னு கதை காணும். ஒரு பெரிய ஒரு கதகாரி. ஆனா வந்து வீடியோக்கு அமைதியா இருக்கிறா. கதைச்சா நீங்க தாங்க மாட்டீங்க. அந்த இடத்துக்கு ஒரு கதகாரி. அப்படின்னா எங்க நீங்களும் பேசாம இருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருக்கிறா. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பைத்த முருண்டைக்கு வந்து நாங்க என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சிருக்கோம். தேங்காய் பூ வந்து எடுத்து வச்சிருக்கோம். தேங்காய் பூ வந்து வறுத்து நாங்க மிக்சியில ஒரு அடி ஒன்று அடிச்சு வச்சிருக்கிறேன். மற்ற கொஞ்சமா சக்கரை வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். மற்ற பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து பயரை வந்து நல்லா வறுத்து திரிச்சு வச்சிருக்கிறேன். இது வந்து அரிசிமா அதுவுமே வந்து வறுத்து திரிச்சு வச்சிருக்கிறேன். இதை பாத்தீங்கன்னு சொன்னா பயருக்குள்ள வந்து ஏலக்காய், சீரகம், மற்ற வந்து மிளகு எல்லாமே போட்டு வந்து திரிச்சு வச்சிருக்கிறேன். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா சீனியை வந்து நல்ல மிக்சியில அடிச்சு வச்சிருக்கேன். இங்க கொஞ்சமா நான் வந்து சீனி பானி காய்ச்சி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் போட்டு குழைக்க. ஓகே, இப்ப என்ன செய்யறோம்னு சொன்னால் இதுல வந்து அரைக்கிற வாசி, அதாவது வந்து கோதுமை அரிசிமா வந்து 5 சுண்டன்னு சொன்னா இதுல வந்து 2.5 சுண்டு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மெதுவா
அதே மாதிரி வந்து சீனி பால் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு எல்லாரும் இருக்க நான் தான் வந்து குழைக்க போறேன். என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நானும் பழகணும். இப்போ வேலை எல்லாருக்குமே தெரியும் தானே இது, அதனால நான் வந்து பழக போறேன். ஆமா, கொஞ்சமா உப்பு தாங்க, சொட்டு உப்பு. சரியா? எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மாஸ்மி ரெண்டு கையாலையுமா, கையெல்லாம் கழுவிட்டு தான் வந்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னா அப்போ நான் சொல்றேன் 2 கையாலையும் மிக்ஸ் பண்ணுவோம்மா. என்ன கொஞ்சமா தூள் உப்பு கொஞ்சமா, அது வந்து இந்த இனிப்பு சுவைக்காக. இனிப்பு சுவையா? இந்த இனிப்பு பலகாரங்களுக்கு கொஞ்சம் உப்பு போட்டா இன்னும் நல்லா இருக்கு. இனிப்பா இருக்குமா? இல்ல இல்ல என்னன்னு சொல்றது, கொஞ்சமா உப்பு போட்டா நல்லா இருக்கும் சேசன். இன்னைக்கு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்பான். ஓகே சித்தி, அங்கால சித்தி வந்து அரைவாச்சி மாவு குழைக்க போறேன். இங்கே நான் வந்து இப்போ வந்து சுடுதண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமா குழைப்பேன். என்ன சித்தி? என்னண்டா அப்பாம்மா, உங்களுக்கு விடிய நடந்த சம்பவத்தை நீங்க சொல்லுங்களேன், மக்களும் தெரிஞ்சு கொள்ள வேணும் தானே, இப்படி அவதானம் இருக்கணும். என்னண்டா அப்பம்மாண்ட வீட்டையா முண்டைக்கு ஒரு ஆள் வந்தான். அப்பம்மா பாக்குறது, அப்பம்மா எத்தனை வயசு? 75 வயசு. அப்பம்மா அண்டைக்கு ஒரு ஆளுக மாத்த வந்திருக்கான். கதையை சொல்லுங்க அப்பம்மா, என்ன கதையாண்டு சொல்லுங்க நீங்க. அப்ப இத பாக்குற நீங்க அவதானமா இருங்க. சொல்லுங்க. வந்தது போன் அடிச்சது, என்ன அப்படின்னு போய் கேட்டான். உங்களுக்கு சொத்து அழிவு வந்து இருக்குது 1.5 லட்சம், அதுல 30 கட்டினி கண்டா மிச்சம் உடனே 70 தருவாங்க. 1,20,000 தருவாங்க. இப்ப உடனே 30 கண்டா, சாப்பாட்டுக்கே வழி இல்ல, கஷ்டம் வர்றோம். அப்படியாண்டா 1.5 லட்சத்தையும் போட்டு 30 கழிச்சு போட்டு அவங்க எடுக்கட்டும் சொன்னேன். சொல்லி போட்டு போன எடுக்க ஆளக்காடையில போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இப்படியே வந்து அப்பமா யாரோ தனியாவா இருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டது. நீங்க தனியா நாங்கள் இருக்கணும், எங்க பேர பிள்ளைகள் இருக்கண்டா. அதான் பாருங்க, இப்படி எல்லாம் மாத்த வராங்கன்னு சொல்லி. என்ன சொத்தழிவு காசு வந்திருக்கான் 1.5 லட்சம் ரூபாய், அதுல 30,000 ரூபாய். இப்ப கட்டினா 1.5 லட்சம் ரூபாய். அவாட மூளை எப்படி நீங்க 1.5 லட்சம் ரூபாய் போட்டுட்டு 30,000 ரூபாய் நீங்க எடுங்க தம்பின்னு சொல்லியிருக்க. அதான் பாருங்க மக்களே, தனியா இருக்கிறாக்கள் அவதானமா இருங்க. ஓகே, கட்டாயம் சொல்லணும். சொன்னா குழச்சிட்டேன். இப்ப வந்து நாங்க உருண்டை நல்ல அமர்த்தி குடிக்கிறதா இருக்கு. அங்கே அளவு இருக்கிற அந்த சத்து தான் கொஞ்சம் காணாது. கொஞ்சம் இறுக்கி பிடிங்க தங்கச்சி, உங்களை தான் தங்கச்சி கொஞ்சம் நல்லா அமைச்சு பிடிங்க. என்ன அவாக்கு சத்தம் இல்லாம இருக்கிற என்ன பிள்ளை? இன்றைக்கு பிடிச்சி முடிப்பீங்களான்ற, நீங்க இன்றைக்கு பிடிச்சி முடிப்பீங்களான்றத. என்ன ஒரு பழமொழி ஒன்று இருக்கு தெரியுமா? வயசு போனாக்கள் இருக்கிற வீட்லயா ஒரு என்ன நூலகம் இருக்கிறதுக்கு சமமா. ரெண்டா அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஆனா இங்க எங்கட அப்பமா பலகாரம் சுட தெரியாது. பலகாரம் சுட தெரியாது இல்லாம மறந்துட்டின, அவ்வளவுதான். வயசு போக போக எல்லாம் மறக்குறீங்களா? போடுற நேரம் உடைய கூடாது. ஓகே, அமர்த்தி பிடிக்கிறதெல்லாம் இருக்கேன். அமர்த்தி பிடிக்கிறது சரி, ஆனா ஒரே சைஸா இருக்கணும். சரியோ? 3 பேர் தான் பிடிக்கிறீங்க. சைஸ்கள் வந்து வித்தியாசம் பெறும், அது ஒன்றும் செய்யலாம். நீங்க பெரிய சைஸா நைஸா போடுவீங்க, எங்களுக்கு தெரியும் ஆட்டிய போடுறதுக்கு. இதே சைஸ்ல போட பெரிய சைஸ்ல இருந்தா எல்லாரும் சின்ன சைஸ் கூடுதலா இருக்கும். இதை பார்த்து அதை நாங்க தெரிவு செய்து நாங்க எடுக்கிறோம். அதுதான் சரியாமா? சரி, பெரிய சைஸ்ல கூட வருதோ இல்ல சின்ன சைஸ்ல கூட வருதோ, இது இதா இருக்கோ நாங்க அதை எடுக்கிறோம். சரியா? ஒரே சைஸ்ல வரணும்னா நாங்க இந்த மிஷின் ஒரே மாதிரி பிடிச்சி போடுறது. உங்களுக்கு ஒரு நினைப்பு, நீங்க எடுக்கிறேன்னா எனக்கு விளங்கல.
100 அவைகளுக்கு ஓடறேன்னு சொன்னா நாங்க உண்மையிலுமே வந்து ஒரு அவங்க அதை நம்பி தந்திருக்காங்கபடியே நான் 100 கொடுக்க மாட்டேன், 100 கொஞ்சம் கூட தான் கொடுப்பேன். மிச்சம் நாங்க இருந்தாலும் கஷ்டப்படுறோம் நாங்க. கை இப்ப இங்க பாருங்க எவ்வளவு கை வலிக்குது தெரியுமா? நம்ம அவ பிடிச்சி நான் உருட்டும் போது எவ்வளவு வலிக்குது. அதுக்கு உரிய பலரும் நாங்க 2 பலகாரம்னா சாப்பிடத்தானே வேணும். சரி ஓகே வழியா சாப்பிடுங்க, உங்களுக்கு சேர்த்து தான் கூட வச்சிருக்கோம். என்ன செஞ்சு இது என்ன வெறும் உருண்டையை சாப்பிட்றாங்க? நல்லா இருக்கு வெறும் உருண்டை. அப்ப அப்ப இந்த இதெல்லாம் மாறு உங்களுக்கு எல்லாம் செய்து தந்தது. நீங்க உருண்டை பிடிக்கிறீங்க, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? உங்களை சொல்லணும்டா இல்ல எங்களை சொல்லல, நான் கேட்கிறேன் இவ்வளவு நல்லா இருக்கு செய்யுங்க. பலகாரத்துக்கு செய்த முழுக்க உங்களோட அக்கா செல்வி அக்கா தான் செய்தது. காணுமா? அவ சொல்லணும் தன்னை சொல்லணும் எதிர்பார்த்திருக்கா. அப்படி நாங்க கேட்கல, நீங்க 3 பேரும் செய்கிறீங்கப்பா, அதைத்தான் நாங்க கேட்கிறோம். இதுக்கெல்லாம் உண்மையிலேயே அவ எதிர்பார்க்கல. உண்மையான பிரச்சனையே அவதான் ஒழுங்கு செய்தவங்களுக்கு எல்லாமே வறுத்து பிடிச்சு எல்லாமே செஞ்சு தந்தா நாங்க குழைச்சா வேகமா குயிக்கா செய்து தந்தபடியா தான் நாங்க இதை குழைச்சு பிடிக்கக்கூடிய மாதிரி. இது மட்டும் இல்ல, இதுல செஞ்சு போட்டு மிச்சம் இது செய்வோம் நாங்க. என்னது முறுக்கு முறுக்குக்கும் ரெடி, பத்திர வடைக்கும் ரெடி. நீங்கள் எல்லாம் செய்தா சரி, நான் எல்லாம் செய்து வச்சுட்டேன். நீங்க குழைச்சி செய்கிற வேலை மட்டும்தான். நீங்க செய்தீங்கன்னா நான் என்ன தாச்சியா வச்சு. ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க மா எல்லாம் முருட்டி கொண்டு வந்துட்டேன். இப்ப வந்து பலகாரம் சுட ரெடி ஆயிட்டேன். பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து இந்த தோச்சு எடுக்கிற மா, அதாவது வந்து பலகாரத்தை போட்டு தோச்சு எடுக்கிற மா ரெடி பண்ணிட்டேன். இதை பாத்தீங்கன்னு சொன்னா பச்சை அரிசி வந்து ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிறோம். என்னன்னு சொன்னால் நல்லா மொறுமொறுப்பாக இருக்குமென்னு சொல்லி சில பேர் வந்து அரிசி மா போடுற பேர். இது வந்து அந்த கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கணுன்றதுக்காக பச்சை அரிசியை ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன். மற்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவிச்சமா, மற்ற வந்து பச்சைமா எல்லாமே சேர்த்து கலந்து உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு கலந்து வச்சு நல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோம். ஓகே, இதை வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதுக்குள்ளே நாங்கள் அந்த பிடிச்சி வச்சுருக்க பைத்த முருண்டையெல்லாம் போட்டு போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். ஓகே, இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பு மூட்டி வச்சுருக்கிறேன். பாத்தீங்களா? மறந்து போட்டேன். இதுல வந்து எத்தனை உருண்டை இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 170 உருண்டை கிட்ட இருக்கு, 175 உருண்டை கிட்ட இருக்கு. நாங்க வந்து இதை வந்து இதுக்குள்ள போட்டு துவச்சி எடுப்போம். அங்கால எண்ணெய் கொதிக்கட்டும். ஓகே, என்ன ஆஸ்மி நல்லா கொதிக்கணும். என்ன கொதிக்கட்டும். மலை மண்டு போட்டு எடுத்துட்டு மெட்ட முறுக்கு சுடுவோம். மெட்ட பைத்தம் அங்க அப்பமா வாங்க வாங்க உங்களோட இதை காட்ட அவா கிஞ்ச வயசு போனாலும் அடிக்கடி காட்டிக்கொள்வா. அப்படி இந்த மழை தூறல்களெல்லாம் நினைய மாட்டாவா. சாதா மழை தூறுது பார்த்தீங்களா. மற்றது என்னென்னா இங்கே அந்த அரிசியை வந்து என்னத்துக்கு உடனே இடிச்சு போடுற சொல்லுங்க. அப்படி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் முறுமுறுப்பாக இருக்கும். என்னன்னு சொன்னால் அரிசியும் வந்து ஒரு நரண்டு இருக்கேக்கு நரண்டு இருக்கேக்கு வந்து அது நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இது வந்து தனியாக சில பேர் கரைக்கிறது தான். ஆனால் தனியாக கரைக்கிறது வந்து என்னென்னு சொன்னால் அரிசி மாவாக கரைக்கிறது வந்து கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்குது மேம் கடிப்படை. இது வந்து நல்ல மொறுமொறுப்பாக இருக்குமன்றபடியாக அதை வந்து நாங்கள் அரிசியை உடனே ஊற வச்சு அரைச்சி கொண்டு வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் மழையும் சாதம் போய் வலிக்கிட்டுது. மழை தூரல் பட என்ன பறக்க போகுது. சும்மாவே இந்த முகத்தில் நீங்கள் எல்லாரும் கண் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் எண்ணெய் ஊற்றி இருக்குது, ஒரு பக்கம் இஞ்சால சுவேசன் அடித்தது. என்ன ஐயான்றீங்க சித்தி? உங்களுக்கு தெரியாது. நாங்களும் சும்மா சிவர் அடிச்சு அடிச்சேன். உண்மையா சேசம் தான் அடிச்சது. ஐயோ உண்மையா சேசம் தான் அடிச்சது. உண்மையா நம்ம ஒரு தடவை நம்ப மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் சொல்றேன். உண்மையை சொல்லுங்க, நம்புங்க. இது சேசன் அடிச்சுஞ்சால பக்கம் காயாம அடுத்தது பார்த்தீங்கன்னா மழை பெய்ய போது என்ன பறக்க போதும் பயத்துல நிக்கிறேன். அஸ்மி இது என்ன காயம் வந்ததாமாக்கு? அப்பா அடிச்சுதானே? ஓ அதான் முலா பைக்கு என்ன பிறந்தது. நாங்க உண்மையை எப்படியே சாட்டா உண்மையை சொல்லிடுவோம். சரியா? என்ன கொலுசுல கொடுத்து ஆளை உள்ளக போடுவோமா அடிச்சான்னு சொல்லி இந்த பாருங்க. 6 மாசம் இருந்துட்டு என்னைய சரி ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்து பிடிச்சி வந்து எங்களோட சுற்றி ஒரு ஆள் போடுறா. நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இதுக்குள்ளே துவச்சி போடுவோம். போடுறதுக்கு மாடல் இருக்குது. என்னது இப்படியே போட்டுன்னா அவ்வளோ ஊற்றி
இப்படி எடுத்து மற்ற கையால் பிடிச்சி இப்படி போட்டு காட்டு எடுத்து ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் போடணும். என்னன்னு சொன்னால் ஒற்றை கையில் நினைச்சு மற்ற கையில் போடணும். என்னன்னு சொன்னால் மாவளம் அணியா அப்படி கையை மெல்ல போடு என்ன அப்பமா தள்ளி இருந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு சாப்பிட அப்படி போடுறது உடையான எடுத்துருவோம். போட்டு ஓகே கொதிக்கட்டும். இப்படி பலகாரம் வருதுன்னு பாருங்க, சூப்பராக வருது. சூப்பராக வருது பலகாரம். ஓ அதே ஷேப்ல சூப்பராக வந்திருக்கு பலகாரம் பாருங்கள். அப்படியே உண்டுதில்லை பாருங்க பலகாரத்தை எப்படி வந்திருக்குன்னு சொல்லி சூப்பராக வந்திருக்குது. மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி அவங்க இவா காட்டுங்க வாங்க இங்கே. இவா பார்த்தீங்கன்னு சொன்னால் இவாக்கு இப்போ 75 வயசு. இது வரைக்குமே அவன் வந்து தனியாக தான் இருக்கிறான். முதல் வந்து அத்தையோட இருந்தவா, அப்புறம் அப்பப்பா இருந்தார். அப்புறம் அப்பப்பா பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வருஷத்துக்கு முதல் வந்து இறந்துட்டார். அதுக்கப்புறம் தனியாக தான் 75 வயசு மட்டும் தனியாக தான் இருந்தவா. சரியா? இப்போ நாங்களும் எங்களோட அண்ணாக்களும் எங்களோட அப்பா எல்லாருமே வந்து கேட்குறாங்க, அப்பமா நீங்கள் தனியாக தானே இருக்கிறீங்க, தனியாக இருக்கிற கஷ்டம் தானே வந்து எங்களோட இருங்கன்னு சொன்னால் இதுவரை காலத்துக்கு 75 வருஷத்துக்குமே அவள் வந்து எங்களோட நின்ற வரலாறே இல்லை. சரியா? இன்றைக்கு சொல்கிறா, ஐயோ இன்றைக்குண்டா நான் அங்கட வீட்டை நிற்க மாட்டேன்னா தான் இங்கே வந்து படுக்க போகிறான். இவ்வளோ காலம் கேட்டு வராதவா இன்றைக்கு அந்த கல்லை நார் யாரோ ஒருத்தன் வந்து வெரைட்டி விட காதை தாண்டு அதோட பயந்துனே. ஏம்மா பயப்படுறீங்க? அப்பமா ஏதாவது செஞ்சு விட்டாலும் அப்பமா சரியான பயம் வந்துட்டு தனியத்தானே அப்பமா தானாவே சொல்றேன். பக்கத்துல சுடல, அப்பமாவோட பக்கத்துல சுடல. எப்படி அதான் சொல்றது, அவைக்கு அந்த ஒரு சூழ்நிலை வரைக்கும் வரைவிடும் கட்டாயம் பாருங்க. 75 வயசு மட்டும் தனியா இருந்துட்டு இப்ப 75 வயசுல ஏதாவது தண்ணி ஏதாவது செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு வாரா ஓடி. அப்ப அங்க ஆடுகள் எல்லாம் ஆட்டுக்குட்டி பிறந்திருக்கா. இப்படி நீங்க என்ன செஞ்சிருக்கோன்னு சொல்லுங்க. அப்பா சரி தம்பி 30,000 காசு நான் மகன்கிட்ட வாங்கி தரேன் இல்லப்பான்னு சொல்லிட்டு நீங்க எங்களுக்கு கால் பண்ணிருக்கோம். என்ன ஆளா பிடிச்சிருக்கலாம். இப்ப உங்களை மாதிரி எத்தனை பேர்ட்ட போய் 30,000 காசுக்கு நிக்கிறாரு. சில பேர் என்ன செய்யணுமா 1 லட்சம் பேரை போதானேன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் 30,000 காசு ஆட்டை மாறி வாங்கிட்டு வந்துருப்போம். இப்ப நீங்க சொல்லியிருந்தா நாங்க இப்போ வந்து போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருப்போம். விடிய வேலை அப்பமா வந்து குழப்பிட்டாங்க. அதுவும் ஒரு கெட்டதுலேயே ஒரு நல்லா நடந்திருக்கு. வீட்டு பக்கமே வரவாதான் இன்றைக்கு வந்து படுக்க போறான். வீட்டை நல்லம் தானே நாஸ்மி எங்களுக்கு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய பைத்தம் முருண்டோஸ் வேற லெவல்ல வந்து கொண்டு இருக்கு. சரியா? கொஞ்சம் ஆற கலட்டுவோம். மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ வந்து எங்களுக்கு இது எல்லாமே ஃபுல்லா சுட்டு காட்டி கொண்டிருக்க நேரம் இல்லை. என்னன்னு சொன்னா நாங்கள் 3 பலகாரம் செய்யணும். இப்போ பொறுப்பை கொடுத்துட்டு தான் போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கள் அப்பமா வந்து நிற்கிறா. அப்பமா வந்து போட்டு எடுப்பா மலமண்டு பலகாரத்தை. நாங்கள் போய் அங்கே முறுக்குக்கு வந்து குழைச்சி கொண்டு வர போகிறோம். இதை சுட்டு முடிஞ்ச கையோட முறுக்கை சுட்டு எடுப்பேன். ஓகே, அதுக்கு பிறகு டக்காண்டு போய் எத்தனை பேர் நிற்கிறோம்? 1 2 3 4 5 பேர் நிற்கிறோம். இன்றைக்கு 5 பேர் மாறி வேலையாக தான் நிற்க போகிறோம். இதை முடிச்சுட்டு நாங்கள் போய் இதாண்டுவோம். நீங்கள் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நல்லா சுடு தண்ணியை போட்டு குழைப்போம். இதை நல்லா என்ன செஞ்சு ஊற்றட்டா? சுடு தண்ணி ஊற்றணும். நீ ஒரு கையில் ஊற்ற மாட்டேன். ஊற்றுறேன். நீங்கள் குழைங்க பிடிச்சி. திருவோசா மாதிரி மஞ்சள் கலரில் வருது. என்ன ஊற்றணுமா? நல்லா விட்டு பிள்ளை. ஓகே, இப்போ வந்து பச்சை தண்ணியும் போடலாம். என்னென்னா முறியாமல் இருக்கிறதுக்காக.
ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே மாக்குள்ள சாச்சி இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இது ரேக்கு வந்து எண்ணெயை பூசிட்டு வந்து வச்சிருக்கணும் என்னன்னு சொன்னால் அதில் முறுக்கா புளிஞ்சிட்டு மழை வேண்டாம் அடுப்பில் போடுறதுக்காக. ஓகே நல்ல கலரில் வந்துருக்கு முறுக்கு. நல்லா அடிச்சுக்குள்ளே உரைப்பில்லை. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய பைட்டம் பலகாரம் வந்து எல்லாமே ஃபுல்லாக சுட்டு முடிஞ்சுது பாருங்க இப்படி இருக்கண்டு பார்த்தீங்களா. இப்போ வந்து ஆறட்டும், ஆறி முடிய நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். இப்போ சாப்பிடல, அதனால என்ன சொன்னால் அடுத்த முறுக்கு சுடுவோம். மழை வர போது அதுக்கிடையில் அடுத்த முறுக்கு சுடணும். கண்டிது அப்படியே இருக்கட்டும், ஆறட்டும். இப்போ நாங்கள் வந்து அடுத்த முறுக்க சுடுவோம். ஓகே டன். ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் எனக்கு 2 தட்டு இருக்கு மக்கள் தட்டு. ஓகே பார்த்தீங்கன்னா சித்தி எனக்கு புளிஞ்சு தந்துருக்கலாம். நான் வந்து இப்போ வந்து இதை நான் போட போகிறேன். இதே போட இப்படி பொங்கு நல்லா எண்ணெய் கொளிச்சிட்டு நல்லா. சரியா ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் முறுக்கும் நாங்கள் போட்டு எடுக்கிறோம் பாருங்க. நல்லா பொரிஞ்சிட்டு முறுக்கா நிறைய ஆட்ட ஒரு ஆட்டு தான் தெரியும். வேளாண் இல்லை இல்லை பரவாயில்ல தெரியாது ரொம்ப முடிஞ்ச ஒரு கண்ணு. ஓகே இதே மாதிரி எல்லா முறுக்கையும் போட்டு எடுப்போம். எனக்கு தெரியாது. ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இப்போ முறுக்கு ரெடி ஆகி கொண்டு பாருங்க இப்படி பார்த்தீங்களா. உணையாமல் எப்படி எப்படியே முறுக்கு எடுக்கிற மண்டு நல்லா சூப்பராக வந்திருக்கு. முடியாதா இது முடியாது உழைச்சி பார்க்கட்டா. எப்படியா பெம்பல் அடிக்கிறான். ஓகே ஓகே சரியா நல்ல ஜோக் தான். சிரிப்போம் சித்தி சிரிங்களா நக்கா ஜோக் அடிக்கிறா சிரிங்க சித்தி. முறுக்க உடைச்சா உடையுங்க நான் சொன்னது சரிதான். அப்படி இல்லை உருந்து கொட்டையில உருந்து கொட்டையாம அப்படியே முறுக்கு நல்லா வருது. அதான் சொன்னாங்க. ஆனா என்ன அடுப்பு தான் கொஞ்சம் மெரியுது இல்ல கரண்டிய வச்சு மட்டும் காணாது. அதுதான் இப்ப இருந்த நீங்க இருங்களேன். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்றோம். நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 மணி ஆகுது. நம்ம ஒரு ஆள் வேலையிலே வந்து ஒரு ஆள் இன்னும் சாப்பிடாம செஞ்சோன்னு இருக்கிறா. தான் முறுக்கு சுட்டு முடியத்தான் சாப்பிடுவாமண்டு வேலை செய்வாவா. இப்படி ஒரு வேலைக்காரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டை கறியை பார்த்தீங்கன்னா சோறு உருளைக்கிழங்கு இறால் பருப்பு லீக்ஸ். இந்த கறியை பார்க்கவே தெரியும் மேர் வச்ச கறின்னு சொல்லி. அந்த கலர்கள் நிறங்களை பார்த்தாலே தெரியும் உங்களோட அம்மா வச்சிருப்பான்னு சொல்லி. சாப்பிடும். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் பலகாரம் சுட்டுட்டோம். மற்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து முறுக்கும் பைத்தமணியாரும் சுட்டுட்டோம். பருத்துற மாடை வந்து சுடையில் டைம் ஆகிக்கொண்டிருக்கோம். அப்போ நாங்கள் இனி தான் சுட போகிறோம். அதுக்கு வந்து நான் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன். என்னென்னு சொன்னால் கொஞ்சம் மாறுதலாக இருந்து சுடுவேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து ஒரு பலகாரம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சரியா முதலாவது வந்து முறுக்கு இருந்தாலும் எப்படி சுடு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே எப்படி இருக்குல்ல முறுக்கும் சூப்பராக இருந்திருக்கு. ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பைத்தம் நமக்கு அதுவும் சாப்பிடும். ஓகே அதுவும் நல்ல மேலே வந்து நல்ல முறுமுறுப்பாக இருக்கு. இங்கே கிட்டணும் இங்கே பாருங்க. ஓகே சாப்பிடுவாம்மா. இதுவுமே உண்மையாக நல்லா தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஓட்டர் தந்தவையில் வந்து சொன்ன என்பதை நாங்கள் கூடத்தான் செஞ்சு வச்சிருக்கிறோம். ஓட்டர் தந்த என்பதை உண்மையாக ஒரு கொஞ்சம் கூட தான் வச்சு அனுப்புவேன். உங்களுக்கும் வந்து எதாவது தேவைன்னு சொன்னால் நீங்கள் எங்கள்கிட்ட ஓட்டர் தந்தால் கட்டாயம் உங்களுக்கு வடிவாக செஞ்சு தருவோம். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்த்துருப்பீங்க. நான் வந்து உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில நாட்களாக வீடியோக்களும் போடையில் இன்றைக்கு வந்து கம்பேக் கொடுத்துருக்குறேன். அதோட வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். வீடியோ வந்து
பாருங்க சப்ஸ்கிரைப் முதல்ல பார்க்கணும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்வோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் நான் உங்கள் செல்வி பாய்